நகரில் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல தாயாரிடம் மறுப்பு தெரிவித்த இளைஞர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரிதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தெருவைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் குவைத் நாட்டில் வேலை பார்த்துவிட்டு ஒரு மாத விடுமுறைக்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சொந்த ஊரான கம்பத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவரது தாயார் சுமதியிடம் மீண்டும் வெளிநாட்டு வேலைக்கு செல்லாமல் சொந்த ஊரிலேயே நண்பருடன் சேர்ந்து தொழில் தொடங்கப் போவதாக கூறியுள்ளார். இதற்கு தாயார் மறுப்பு தெரிவித்த நிலையில் ராஜா தொடர்ந்து தாயாருடன் தகராறில் ஈடுபட்டு வீட்டில் இருந்து வெளியேறி அருகிலுள்ள மற்றொரு வீட்டில் தங்கியுள்ளார். இதன் காரணமாக மிகுந்த மன உளைச்சலுடன் இருந்து வந்த ராஜா பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டி, தர்மத்துப்பட்டி, மேல சொக்கநாதபுரம் பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் அப்பகுதிகளில் நடந்து சென்றவர்களையும் விளையாடிக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்களையும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் விரட்டி கடித்ததால் அப்பகுதியில் பெரும் அச்சம் ஏற்பட்டது. மேலும் காயம்பட்டவர்கள் போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கரட்டுப்பட்டியில் வசிக்கும் தீபத் என்ற சிறுவனை நெஞ்சு பகுதியில் பலமாக வெறிநாய் கடித்து காயமடைந்தார். தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக காவிளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்பகுதிகளில் கொட்டப்படும் கோழி கழிவுகளால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் நாய் தொல்லை தங்கள் பகுதியில் அதிகம் இருப்பதால் மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது. வாலஜாபாத் அருகே விடுமுறைக்காக வீடு திரும்பிய எல்லை பாதுகாப்பு படை வீரர் கத்தி குத்துப்பட்டு உயிரிழந்தது அக்கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்ராஜ். இவரது மகன் கணப சபாபதி எல்லை பாதுகாப்பு படை வீரராக இமாச்சல் பிரதேசத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் 40 நாள் விடுமுறையில் சொந்த ஊருக்கு திரும்பியிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் கணக சபாபதி தனது உறவினர் வீட்டு திருமணத்திற்காக நண்பர் ஆனந்தராஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் தாம்பரத்திற்கு சென்று திரும்பி வந்துள்ளார். திருமணத்திற்கு சென்றுவிட்டு வந்த வழியில் ஊத்துக்காடு டாஸ்மாக் கடையில் மது குடிக்க நண்பர்கள் இருவரும் சென்றுள்ளனர். மதுபானம் குடித்துவிட்டு போதை தலைக்கு ஏறிய நிலையில் அங்கிருந்த ஆசாமி ஒருவருக்கும் இவர்கள் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கனக சபாபதி, ஆனந்தராஜ் ஆகிய இருவருடன் அடித்தடி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அடித்தடி தகராறில் கனக சபாபதிக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளது. இதனையடுத்து கத்திக்குத்து காயங்களுடன் இருந்த இருவரையும் பொதுமக்கள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் கனக சபாபதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது நண்பரான ஆனந்தராஜ் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வாலஜாபாத் காவல்துறை இச்சம்பவம் தொடர்பாக 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் அருகே சாரை பாம்பை கொன்று கரியாக்கி சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவு செய்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் மகன் ராஜேஷ்குமார். இவர் நேற்று சமூக வலைதளங்களில் சாரை பாம்பை தோல் உரிப்பது போன்று வீடியோ ஒன்றை பதிவு செய்தார். இதனை ஆதாரமாக கொண்டு திருப்பத்தூர் கோட்ட மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் உத்தரவின்படி திருப்பத்தூர் வனச்சரக அலுவலர் சோழராஜன் தலைமையில் வனவர் மற்றும் வன பணியாளர்கள் இந்த வீடியோ வைத்து விசாரணை மேற்கொண்டு பெருமாப்பட்டு கிராமத்திற்கு சென்று ராஜ்குமாரை கைது செய்தனர். மேலும் விசாரணையில் சாரை பாம்பை தோல் உரித்து அதனை சமைத்து கரியாக்கி சாப்பிட்டதும் தெரிய வந்தது. இதன் காரணமாக வாலிபரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.